எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம், அதுதான் நலம். எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம், அதுதான் நலம். முன்னோர்களின் திருப்பாதமே நம் வாழ்வெல்லாம் வழியாகுமே. மனசாட்சியின் குரல் போதுமே, அதில் ஐயம் யாவும் தீருமே. எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம், அதுதான் நலம். தர்மத்தின் பாதையில் ஏறும் மர்மங்கள் இல்லையே. சான்றோர்கள் வாழ்க்கையெல்லாம் தடம் காட்டும் எல்லையே. ஓயாமல் சுழலும் உலகம், உள்ளம்தான் நரகம் சொர்க்கம். ஒரே வானம் ஆனால் அதுவோ ஒவ்வொருவர்க்கும் முழுதும் சொந்தம். ஒன்றே நாம் ஒன்றே என்றே காட்டுவதே தர்மம். எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம், அதுதான் நலம். பாதங்கள் நடந்து நடந்து பாதைகள் வந்தன. பலரும் கடந்த அனுபவம் எல்லாம் பக்கம் துணையாய் நின்றன. வேதங்கள் எங்கோ பேசும், வீதியே எதிரொலி கேட்கும். வீட்டில் இருந்தே வீட்டை அடையும் வித்தகம் தானே நம் தர்மம். வெல்வோமே எல்லோர்க்கும் வெல்லும் வழியை சொல்வோமே. எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். வணக்கம் சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே. தர்மத்தின் பாதையில் இன்றைக்கு நாம் என்ன தரிசிக்க இருக்கிறோம், என்ன பருக இருக்கிறோம்? வைதிக ஸ்ரீ இதழிலே சிருங்கேரி பீட்டாதிபதி மதிப்பிற்குரிய ஸ்ரீ பாரதி தீர்த்த சுவாமிகள் அருளியிருக்கின்ற ஒரு அற்புதமான அறிவுரை. அந்த இதழை நடத்தி வருகின்ற மதிப்பிற்குரிய திரு ராஜகோபால கணபாடிகளுக்கு சங்கரா தொலைக்காட்சி மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். சுவாமிகள் என்ன சொல்லுகிறார் என்றால், ஸ்ரீ பாரதி தீர்த்த சுவாமிகள் சொல்லுகிறார், சமநிலையில் வாழும் சான்றோர்கள், கடமைகளிலும் மரபுகளிலும் தேர்ச்சி எய்தியவர்கள், இவர்களுடைய நடத்தை தான் தர்மம். இது தைத்திரிய உபனிஷத்தினுடைய வார்த்தை. நமக்கு பிரமாணம் எது இது கேட்டால், இப்போது அவர் என்ன சொல்லுகிறார், அவனவன் அவன் புத்தி பிரகாரம் நடக்கணும்னு விட்டா சரிப்படுமா இந்த உலகம் கேட்குறார். உலக நடப்பு சரியா வருமா? நீங்கள் பெரும்பாலும் பாருங்கள், இந்த சாத்திரங்களை எதிர்ப்பவர்கள் ஏன் எதிர்க்கிறார்கள்னு பார்த்தீங்கன்னா, அவன் விரும்புகின்ற அவன் நாடுகின்ற லைசன்ஸ் அதில் இருக்காது. ஒரு தவறுக்கு நியாயம் கற்பிக்கக்கூடிய அந்த மனப்போக்கில் அவன் விரும்புகின்ற அந்த அங்கீகாரம், நான் தவறு செய்வேன் ஆனால் இது தவறுன்னு சொல்லக்கூடாது, இதுதான் மனிதனுடைய நியாயம். இப்படி அவன் புத்தி வழி போவானால் இந்த சமுதாயம் எப்படி இருக்கும்? சீரழிந்து போகும். அதனால் பெரியவர்கள் வாழ்ந்து வாழ்வினுடைய பல தளங்களை அம்சங்களை சரியாக புரிந்து கொண்டு, இது நல்லது இது கெட்டது, இப்படி வாழ்ந்தானால் மனிதனுக்கு நல்லது, இது கவர்ச்சிகரமாக இருந்தாலும் இந்த வழியை பின்பற்றினால் அவன் அழிந்து போவான் என்பதையெல்லாம் தாங்கள் கற்றுக்கொண்டு, தவறு செய்தும் கற்றுக்கொண்டு அப்புறம் ஒரு பாதை வகுத்திருக்கிறார்கள், அதை பதிவு செய்திருக்கிறார்கள். எல்லாரிடமும் ஒரு அறிவுபூர்வமான விவாதம் செய்து கொண்டிருக்க முடியாது. நீ இதை செய் அப்படிதான் சொல்ல முடியும். ஐயா, நான் இதை உங்களுக்கு எதற்காக செய்ய சொல்லுகிறேன் என்றால் நீங்கள் அப்படி பண்ண முடியுமா, விளக்கி கொண்டிருக்க முடியுமா? ஒரு ஆஃபீஸில் பண்ணுறீங்களா, வேலைக்காரரை விட்டுருங்க, ஒரு ஆஃபீஸில் நீங்கள் எல்லாம் விளக்கியாக சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். இவ்வளோ MBA, இவ்வளோ நாலெட்ஜ், இவ்வளோ சிஸ்டம்ஸ்லாம் வந்த பிறகும் ஐ வாண்ட் திஸ் டு பி டன் இமீடியட்லி இவ்வளோ தானே சொல்லுகிறீர்கள். அது மாதிரி வைத்துக் கொள்ளுங்களேன் சாத்திரங்களை. ஒரு பாஸ் நமக்கு எழுதியிருக்கின்ற கட்டளை என்று வைத்துக் கொள்ளுங்கள். பிடிச்சதோ பிடிக்கலையோ செய்யுங்க, செஞ்சால் நல்லது. யூ ஆர் பெய்டு ப்ராப்பர்லி. நம்முடைய வேலை
வேலைக்கு அதுதான் உத்தரவாதம், அப்படி எடுத்துக்கொள்ளலாமே. அதுதான் அவர் சொல்ல வருகிறார்கள். அவர்கள் தங்களுடைய கடமைகளிலும் மரபுகளிலும் நம்முடைய மரபுகளிலும் தேர்ச்சி எய்தியவர்கள். அவர்களுடைய நடத்தை தான் தர்மம், அதான் நமக்கு பிரமாணமாக இருக்கிறது. இது தைத்திரிய உபனிஷத்தினுடைய இந்த கருத்து திருவள்ளுவர் அழகாக இதை எடுத்துச் சொல்லுகிறார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். திருவள்ளுவர் உலகம் என்கின்ற வார்த்தை சொல்லும் பொழுது, உலகு என்று சொல்லும் பொழுது பல இடங்களில் அது சான்றோர்களை குறிக்கிறது. இந்த வாழ்கின்ற இடத்தை குறிப்பதில்லை, அது சில இடங்களில் வருகிறது. இந்த குறள்களில் எல்லாம் சான்றோர்களை குறிக்கிறது. அவர்களுடைய நடத்தையை பின்பற்றி நாம் நடக்க வேண்டும் என்பதைத்தான் வள்ளுவர் சொல்லுகிறார். எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு அப்படிங்கிறார். பெரியவர்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள் அதை பார்த்து நடந்து கொள்வதுதான் அறிவுன்னு சொல்கிறார். அவ்வது உறைவது அறிவு, அப்படி இருப்பது தான் உறைவதுன்ற அழகான வார்த்தை அங்க பயன்படுத்துகிறார். எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. அப்போ உபனிஷத்தினுடைய கருத்தும் திருவள்ளுவருடைய கருத்தும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றன. எல்லா மகான்களும் சத்தியத்தைத்தான் மனித நேயத்தோடு வெளிப்படுத்தினார்கள் என்பதற்கு இன்னொரு சான்று நமக்கு கிடைக்கிறது. வித்யாரண்யர் கூறுகிறார் என்று பாரதி தீர்த்தர் அவர்கள் சொல்லுகிறார். ரொம்ப அருமையான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இன்பம் விழைதல் மனிதனுடைய இயல்பு. அந்த இன்பம் என்னமோ புண்ணியம் செய்வதால் வருவதுதான், புண்ணியத்தால் வருவதுதான் இன்பம், பாவத்தால் வருவதுதான் துன்பம். இது ரெண்டு மனுஷனுக்கு தெரியும். பாருங்க, இன்பம் விழைவது மனித இயல்பு, அதில் ஒன்றும் தவறு கிடையாது. இன்பம் என்பது புண்ணியத்தால் தான் வரும் என்பதும், துன்பம் என்பது பாவத்தால் தான் வருகின்றது என்பதும் மனிதனுக்கு தெரியும். ஆனால் இன்பம் மட்டுமே வேண்டுகின்ற மனிதன் புண்ணியம் செய்வதிலே உற்சாகம் காட்டுவதில்லை. துன்பம் வேண்டவே வேண்டாம் என்று நினைக்கும் மனிதன் பாவத்தை கைவிடுவதில்லை. என்ன பாரடாக்ஸ் பாருங்க. இன்பம் புண்ணியத்தால் தான் வரும், பாவம் துன்பத்தால் வருகிறது. இன்பம் மட்டும்தான் எனக்கு வேணும்னு நினைக்கிற மனுஷன் அதுக்கு உரிய புண்ணியத்தை செய்வதற்கு தயாராக இல்லை. அங்கே சோம்பல் வருகிறது. துன்பமே வேண்டாம்ன்றானா பாவத்தை கைவிட அவன் தயாராக இல்லை. என்ன அருமையான ஒரு பதிவு பாருங்க. எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன் வித்யாரண்யர் அவர்கள் விஜயநகர சாம்ராஜ்யம் நிறுவுவதற்கு காரணமாக இருந்த ஆதி சிருங்கேரி பீட்டாதிபதி அவர்கள், மனிதன் பாவத்தை முனைந்து செய்வதுதான் ஆச்சரியமானது என்று வித்யாரண்யர் சொல்வதாக பாரதி தீர்த்தர் நமக்கு சொல்லுகிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்ல. இந்த ஒண்ணுமே புரியல, சொன்னாலும் தெரியல, கண்ணால பார்த்தாலும் காட்சி நெஞ்சில் பதியல, காட்சி புரிஞ்சாலும் கருத்து ஒன்னும் விளங்கல, வழி இல்ல வேறே வழி இல்ல, ஓ வழி இல்ல வேறே வழி இல்ல, ஒண்ணுமே புரியல, சொன்னாலும் தெரியல, ஓ ஆசை அழைக்கிறப்போ அறிவால் பயனில்லே, அறிவே அழைக்கிறப்போ ஆசையால் பயமில்லை. அப்படி நடக்குதானா? ஆசை அழைக்கிறப்போ அறிவால் பயனில்லே, அறிவே அழைக்கிறப்போ ஆசையால் பயமில்லே, பகலையும் இரவையும் சேர்த்து வைக்க முடியலே, பகலையும் இரவையும் சேர்த்து வைக்க முடியலே, பயமும் விட்டு போனா பாட்டு பாட முடியலே, வழியில்லே வேறே வழியில்லே, ஒண்ணுமே புரியலே, சொன்னாலும் தெரியலே, ஓ முன்னால போகிறப்போ முதுகுல கயிறு கட்டி அண்ணாச்சி வேணாம்னு இழுக்கிறது யாரு? தெரிந்தே பாவச்செயலில் ஈடுபடும் பொழுதும் வேணாண்டான்னு தடுப்பது யாரு? நம்முடைய மனசாட்சி தான். இன்னொருத்தன் தடுத்து நம்ம நிற்கிறதே கிடையாது. நம்ம மனசாட்சி தடுத்தே நம்ம நிற்பதில்லை. முன்னால போகிறப்போ முதுகுல கயிறு கட்டி அண்ணாச்சி வேணாம்னு இழுக்கிறது யாரு? தன்னால தெரிஞ்சுக்கத்தான் என்னாயுள் போதாது, தன்னால தெரிஞ்சுக்கத்தான் என்னாயுள் போதாது, சொன்னபடி நடந்துக்கவோ சொந்த புத்தியாகாதே, வழியில்லே வேறே வழி இல்லை. அப்படி இருக்குது நம்முடைய உலகம். இன்னொருத்தர் சொன்னால் கேட்கக்கூடாது என்று நம்முடைய ஆணவம் தடுக்கிறது. ஆனால் மனசாட்சி சொல்லும் பொழுதும் அதை புறந்தள்ளி விட்டு போகின்ற அந்த பாவச் செயலிலே, தவறுகளிலே ஒரு ஈடுபாடு நமக்கு இருக்கிறது. இதையும் தாண்டி தவறு செய்தால் நமக்கு தீமை விளையும், நன்மை செய்தால் புண்ணியம் விளையும். அந்த புண்ணியத்தால் கிடைப்பதே இன்பம் என்கின்ற அறிவும் எல்லா மனிதனுக்கும் இருக்கிறது. இதைத்தான் வித்யாரண்யர் சொல்லுகிறார். பாவத்தில் இருக்கும் முனைப்பு
புண்ணியத்தில் இல்லை என்று பாரதி தீர்த்த சுவாமிகள் சொல்லுகிறார். எது தர்மமோ, எது நியாயமோ, எது உண்மையோ, அதுவே பலம். மனிதனுக்கு பாவத்தில் இருக்கின்ற முனைப்பு, என்ன அழகான வார்த்தை பாருங்க, பாவத்தில் இருக்கின்ற முனைப்பு புண்ணியம் செய்வதிலே அவனுக்கு இல்லை. இதுதான் நம்முடைய வீக்னஸ், நம்முடைய பலவீனம். எல்லோருக்கும் குறுக்கு வழி தேவையாக இருக்கிறது. ஒரு மாணவனுக்கு எந்த முயற்சியுமே எடுக்காம நல்ல மதிப்பெண்கள் வரணும். எப்படி வரும்? என்னுடைய தந்தையார் அருமையாக ஒரு உதாரணம் சொல்லுவார். வாழ்க்கையில் எல்லா தளங்களுக்கும் இது பொருந்தும். அவன் நல்லா படித்து 100க்கு 100 வாங்கி கோல்டு மெடல் வாங்கிட்டு உட்காந்துருக்கிறான். நீ அவனை ஒரு நாற்காலியில் உட்காத்தி வச்சு அவனை 300 வாட்டி பிரதர்ஷனம் பண்ணாலும் நீ கோல்டு மெடல் வாங்க முடியாது. அவனை மாதிரி நீ உழைச்சாத்தான் நீ இதை வாங்க முடியுமா? குறுக்கு வழி உதவே உதவாது. இன்னொன்று, இப்போ வரக்கூடிய இளைஞர்கள், வேலைக்கு சேரக்கூடிய இளைஞர்களை பார்த்தீங்கன்னா எங்கள் காலம் மாதிரி இல்லை. இப்போது அவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் தேவையாக இருக்குது, மாதத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் தேவையாக இருக்குது. வரும்பொழுது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு தான் வருகிறார்கள். நாம் என்ன கற்றுக்கொள்வோம் என்கின்ற அந்த ஆர்வம் இளைஞர்களிலே பெரும்பாலும் இல்லை. கீழ்த்தளத்திலும் சரி, மேல் தளத்திலும் அப்படி தான் இருக்குது. அதனால தான் எப்போவுமே ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்க. இந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்கின்ற வார்த்தை இந்த இந்தியாவில் மட்டும்தான் புழங்கி வருகிறது. ஜாப் டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லலாம். யாருக்கும் எந்த வேலையிலுமே ஒரு திருப்தி இல்லாமல் இருப்பதற்கு காரணம் கற்றுக்கொள்வதில் இருக்கின்ற ஆர்வத்தை காட்டிலும் நாம் என்ன பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில் காட்டுகின்ற தீவிரம் தான் அதிகமாக இருக்கிறது. ஒருபோதும் அவர்கள் நிம்மதியாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போது அதே மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுன்னு பாருங்களேன். முன்பு உழைத்து சம்பாதிப்போம் என்பதாகத்தான் இருந்தது. அதுக்கப்புறம் யாராவது கொடுத்தால் வாங்கி கொள்ளலாம் என்று வந்தது. இப்போ அடித்து பிடித்தாவது நம்ம சம்பாத்தியம் பண்ணிக்கலாம், அடித்து பிடிச்சாவது சம்பாதிக்கணும், ஊழல் செய்தாவது சம்பாதிக்கணும், ஊரை ஏமாற்றி வளைச்சு போட்டும் நம்ம சம்பாதிக்கணுங்கிற மாதிரி இப்போ நிலைமை மாறி போச்சு. பாரதி தீர்த்தர் என்ன சொல்லுகிறார்? முயற்சியினுடைய மாட்சிமை மனிதனுக்கு புரியாமல் போய்விட்டது. ஒரு மனிதனுக்கு கௌரவம் 2 தான். ஒன்று உழைப்பு, இன்னொன்று விடாமுயற்சி. உழைப்பில் சோர்ந்து போகாமல் இருப்பது ஒரு பெரிய கௌரவம். தான் உழைப்பது தான் ஒரு மனிதனுக்கு கௌரவம். கல்வி, செல்வம், அழகு, திறமை, கலைகள் எதுவும், பதவி, விருதுகள் எதுவுமே அவனுக்கு கௌரவம் கொடுப்பதில்லை. உழைக்கிறவன் தான் மனிதன். ஏன்னா உழைப்பு தான் இந்த உலகத்தினுடைய சுழற்சியை நமக்கு சுட்டி காட்டுகின்ற அரும்பெரும் தத்துவம். அது இருக்கணும். அதில் விடாமுயற்சி இருக்கணும். நான் உழைச்சேன் கிடைக்கல, உழைப்புனுடைய இயல்பாக இருக்கணும். கிடைப்பது கிடைக்கும் போது கிடைத்து விட்டு போகிறது, கிடைக்காதுன்னா கிடைக்காதுதான், அவ்வளோதான். எஃபர்ட் இஸ் ஈக்குவல் டு ரிசல்ட் என்றார் என்னுடைய குருநாதர். உழைப்பு தான் உனக்கு வருமானம்னு வச்சுக்கணும். உழைப்பு தான் வரவு, உழைப்பு தான் வெகுமானம் என்று வைத்து கொள்ள வேண்டும் என்று குருநாதர் சொல்லுவார். அப்போது ஏழையாக இருந்தாலும் அப்படி தான், பணக்காரனாக இருந்தாலும் சரி தான், உழைப்பு தான் அவனுக்கு கௌரவம் கொடுக்குறது. ஏழை என்பது ஒருபோதும் தாழ்வான ஒரு நிலை கிடையாது. சமுதாயத்தில் ஒரு தாழ்வான நிலையாக இருக்கலாம். நாமெல்லாம் அது குற்றவாளிகள். அப்படி மனிதர்கள் இருப்பதற்கு நாம் தான் காரணம், நாம் குற்றவாளிகள். ஆனால் ஒரு ஏழை தான் ஏழையாக இருப்பதை இலக்காரமாக நினைத்து கொள்ள வேண்டிய தேவையே கிடையாது. ஒரு செல்வந்தன் அப்படின்னா அது ஒரு ரொம்ப கௌரவமான நிலைமை கிடையவே கிடையாது. கண்ணால கண்டது கண்டபடி, நெஞ்சுக்குள்ள வச்சது வச்சபடி, இருந்தா கூழ குடிச்சு வாழுற வாழ்க்கையும் வானத்தின் வாசப்படி. கண்ணால கண்டது கண்டபடி, நெஞ்சுக்குள்ள வச்சது வச்சபடி, இருந்தா கூழ குடிச்சு வாழுற வாழ்க்கையும் வானத்தின் வாசப்படி. கூழ குடிச்சு வாழுற வாழ்க்கையும் வானத்துக்கு வாசப்படியாக அமையும் என்று போட்டு காட்டியவர்கள் நம்முடைய முன்னோர்கள். அருமையாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பாரதி தீர்த்தர். சில விஷயங்களை சொல்லும்போது மனிதர்கள் அப்படியே அவ்வளோ சுவாரஸ்யமாக கேட்கிறார்களாம். என்னெல்லாம்? கைலாயத்தில் அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், நீங்கள் அதை அடையலாம். கற்பகத்தொரு கேட்டதெல்லாம் கொடுக்கும், காமதேனு கேட்டதெல்லாம் கொடுக்கும், சிந்தாமணி இருந்தால் என்ன நினைச்சாலும் உங்களுக்கு நடக்கும், சொர்க்கம் அங்கே துன்பமே கிடையாது, பசி கிடையாது, இடைவிடாத இன்பம்தான். இதெல்லாம் கேட்டால் ஆஹா நல்லா இருக்கும் போல இருக்கே. தனக்கு வேண்டும் அப்படின்னு நினைக்கிறான் இந்த மனிதன். ஆனால் உனக்கு வேண்டும்னா நீ அதை பெற வேண்டும் என்றால் இதெல்லாம் செய்யணும், இந்த சாதனை செய்யணும், இந்த உபாயங்களை கடைப்பிடிக்கணும், சில விஷயங்களெல்லாம் விட்டுறணும், இதுலேயே ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னா அது அவர் சொல்கிறார் பாரதி தீர்த்தர். இப்படி நான் அதை விளக்கும் பொழுது பாதி பேர் எழுந்து போய் விடுகிறார்கள்ங்கிறான். சில பேர் எழுந்து போகாததுக்கு காரணம் அது முடிந்த அப்புறம் ஒரு பிரசாதம் இருக்கும் என்பதோ இல்லை டக்குன்னு எழுந்துக்க முடியாத காரணமோ தெரியல. உழைக்க வேண்டும் என்று சொன்னால் எழுந்து போய் விடுகிறார்கள் மனிதர்கள் என்று அவர் சொல்லுகிறார்.
எப்படி அவர் முடிக்கிறார் என்றால், தனக்கு எது நன்மை எது தீமை என்னும் விவேகம் அவனுக்கு இல்லை. ஆனால் தான் செய்வது சரிதான் என்று நியாயம் கற்பித்து தர்க்கம் செய்கின்ற ஆவேசம் மட்டும் அவனுக்கு இருக்கிறது அப்படிங்கிறார். திருடனும் நியாயம் பேசுகின்றான் என்று முடிக்கிறார். திருடன் ஏன் எப்படி நியாயம் பேசுகிறான்னா, நான் என்ன பெருசாக திருடிட்டேங்கிறானாம் எடுத்தோன்னு. அது ஒரு விதத்தில் உண்மைதான். வைங்க, இன்றைக்கி ரொம்ப ஒரு உயர்ந்த நிலைமையில் இருப்பவர்கள் திருடுகின்ற திருட்டு, சுரண்டுகின்ற அதெல்லாம் பார்த்து சுரண்டல் அதெல்லாம் பார்க்கும் பொழுது இவன் பெரிய ஆள் இல்லை. நானும் அதை நியாயப்படுத்த முடியாது. ஒரு வசனம் சொல்லுவாங்க, முந்திரி பருப்பு திருடினாலும் திருட்டு தான், மூக்குத்தியை திருடினாலும் திருட்டு தான் அப்படிம்பாங்க. அதனால் இவன் நான் ஏழ்மையாக இருக்கேன், என் பிள்ளை குட்டிகளை எப்படி காப்பாற்றுறது, நேர்மையான வழியில் எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, யாரும் ஆதரிக்க மாட்டேங்கிறாங்க, அதனால் திருடுறேன். அவனுக்கு ஒரு நியாயம் தன்னை கன்வின்ஸ் பண்ணிக்கிறான். முதல்ல நம்மையும் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறான். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நமக்கு புண்ணியத்தால் தான் இன்பம் வரும் என்றும் பாவத்தால் துன்பம்தான் கட்டாயம் வரும். இன்றைக்கி அது வரல என்றதுனால நம்ம மதர்ப்பாக இருந்துடக்கூடாது. நாளைக்கு அந்த துன்பம் வட்டி முதலுமாக சேரும். மழைக்காலம் நீங்கிய பிறகு வருகின்ற வெயில் எப்படி சுள்ளென்று இருக்கிறதோ, கடுமையாக இருக்கிறதோ, அதுபோலத்தான் பாவம் செய்த பின், திருடிய பின் வருகின்ற அந்த இன்பம் ரொம்ப தற்காலிகமானதே. அதற்கு பிறகு விளைகின்ற துன்பம் நாம் தாங்க முடியாததாக இருக்கும். எனவே நமக்கு எது நன்மை எது தீமை என்பதை எப்பொழுதும் கவனத்தில் வைத்துக்கொண்டு, புண்ணியம் செய்வதன் மூலமே தான் இன்பம் வரும் என்பதையும் கருத்தில் கொண்டு, புண்ணியம் செய்வதற்கு நாம் கடமைப்பட்டவர்கள் என்று ஒரு கடமை உணர்வோடு பலன் எதிர்பாராமல் அதை செய்கின்ற பரிபக்குவ நிலையை நாம் அடைய வேண்டும் என்கிறார் ஸ்ரீ பாரதி தீர்த்த சுவாமிகள். எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். நமஸ்காரம் ஃப்ரெண்ட்ஸ்.